மகிமைமிகு ஹிமாலயத்தில் பரமசிவன் தியானத்தில் அமர்ந்திருந்தார். இங்கு தொடங்குகிறது கங்கையின் தெய்வீக பயணம். பூமியில் பஞ்சம், ஆறுகள் வறண்டு போனது. மக்கள் விண்ணை நோக்கி கண்ணீர் மல்க வேண்டினார்கள். கங்கை மட்டும் வந்தால் உலகமே காப்பாற்றப்படும் என்றனர். தேவலோகத்தில் புனித கங்கை பாய்ந்து கொண்டிருந்தாள். அவள் பெருமையுடன் சிரித்தாள். என்னை தாங்குமா இந்த பூமி என்று கேள்வி எழுப்பினாள். அந்த வேளையில் பரமசிவன் கண்களை திறந்தார். அமைதியாக சிரித்தார். அவளது அகந்தையை அடக்குவேன், அவளை பூமிக்கு அனுப்புவேன் என்றார். வானம் பிளந்து கங்கை வேகமாக விழுந்தாள். அவள் பாய்ந்தது புயல் போல், இடியுடன் கூடி. ஆனால் சிவனின் சடைகளில் சிக்கி நின்றாள். அவளது ஆற்றல் அடக்கப்பட்டு விட்டது. பரமசிவன் கருணையுடன் சிரித்தார். சடைகளிலிருந்து ஒரு இளஞ்சோறு போல கங்கை வெளியேறினாள். அவள் பாய்ந்து பூமியை தழுவினாள். அதுவே இன்றைய புனித கங்கை நதி. கங்கை பாயும் கரையில் மக்கள் தினமும் வழிபடுகிறார்கள். அவளது நீரில் மூழ்கி பாவங்கள் கழுவுகின்றனர். பரமசிவனின் அருளால் ஒரு அகந்தை அடக்கப்பட்டது. உலகமே காப்பாற்றப்பட்டது.